ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிறு தொழில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன பிஸ்னஸ் தான். உங்களுக்கான இது செஞ்சால் நல்லா லாபம் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன், ஒரு 4 லெமன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக அந்த ரஸ்னாவுக்கு போடுற, இன்றைக்கி ரஸ்னா தான் நம்ம போட போகிறோம். ரஸ்னாவுக்கு போடுற ஆரஞ்சு கலரு, அதுக்கு ஒரு புளிப்பு ஒன்று இருக்கும் அது. அடுத்தது 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுதான் அளவு, நான் இதுதான் எடுத்துருக்கிறேன். இது போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த அளவு நம்ம போடும்போது நல்லாவும் குடிக்கிறவங்களும் அடுத்து விரும்பி குடிக்கிற அளவுக்கு நல்லா அதாவது இனிப்பு எல்லாமே சரியான அளவாக நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைனாலும் நீங்கள் அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போது அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம இது சின்ன பிஸ்னஸ்ஸு, இது எப்படி லாபம் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இது போல் செஞ்சு நீங்கள் மாவு பாக்கெட் போடுற கடை, எந்த கடையாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கும் நல்லா லாபம் கிடைக்கும். இப்போது அந்த லெமனெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நான் அந்த 4 லெமனை ஃபஸ்ட்டு நான் நல்லா பிழிஞ்சிடுறேன். பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு 2 ஸ்பூன் அளவு தான், அது ஒரு சின்ன கரண்டி தான், அதில் 2 ஸ்பூன் அளவு நான் அந்த புளிப்பு போட்டிருக்கேன். அதே 2 ஸ்பூன் அளவு எசல்ஸ் ஊற்றிருக்கிறேன். இது 2 தான், இதுவே நமக்கு போதுமானது. இந்த லெமன் நம்ம அந்த லெமன் போட்டோம் தான் அந்த புளிப்பு நமக்கு ஒரு வாசமும் அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் அதை நான் போடுறேன். இப்போது அந்த சர்க்கரை எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிடுங்க. உள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது அந்த சர்க்கரையை மட்டும் நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுல தான் அதோடய டேஸ்ட்டும் அதிகமாகும். என்னென்னா நம்ம அந்த லெமனில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விட இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி மறுபடியும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா திரும்ப மாற்றி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இப்படி நார்மலாக இப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கிறத விட அது ஊற்றி நல்லா இந்த டீ ஆற்றுற மாதிரி நீங்கள் நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த புளிப்பு மாதிரி இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்படி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகிரும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு இதுக்கு தேவை வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மிஷின் ரஸ்னா ஒட்டுற மிஷின், நம்ம எதுனாலும் ஒரு பேக்கெட் ஒட்டுற மிஷினும் அதோட கவரும் தேவை நமக்கு. இந்த பொருள் இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. அது நீங்கள் ஒரு மிஷின் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலே போதும், நம்ம இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டிக்கிறதுக்கு. இப்போது அதை நான் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிடுறேன். வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து, நமக்கு ஒரு அளவாக ஒரு கிளாஸ், ஒரு சின்ன சைஸ் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு நம்ம பேக்கெட்டில் ஊற்றணும். இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ இதை இனிமேல் மிஷின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மிஷின் இந்த பாயிண்டில் தான் வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதுதான் மிஷினு. இப்போ இது பேக்கெட்டு. இப்போ இந்த பேக்கெட்டில் நம்ம ஒவ்வொரு கிளாஸ் அளவு ஊற்றணும். நமக்கு குவான்டிட்டி தெரியும். நமக்கு இவ்வளோ பேக்கெட் வரணும். நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கடைகளில் நம்ம வாங்கி குடிச்சிருப்போம், அது அளவு எவ்வளோ இருக்குதுங்கிறது தான் நமக்கு ஒரு குவான்டிட்டி. இந்த அளவு இருக்கும் நமக்கு தெரியும். இப்படி ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா அதை இந்த மாதிரி கரெக்டாக இப்படி ஒட்டிச்சான்னு சொல்லி மட்டும் நீங்கள் இப்படி பார்த்துக்க வேண்டியதாக, செக் பண்ணுறது மட்டும் பண்ணிக்கோங்க. லீக்கேஜ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது போல் ஒவ்வொரு கிளாஸ் இப்படி ஒரு கிளாஸ் இப்படி உள்ளே ஊற்றிட்டுருங்க. அவ்வளோதான். ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றுனா போதுமானது. இப்படி எல்லாம் ஒட்டிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம இப்படி ஒவ்வொன்றா பேக்கிங் எல்லாம் ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. இப்படி இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது லீக்கேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்கெட் வேஸ்ட் ஆகாது. இப்போ நான் எல்லாமே ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ இதோ இருக்குது, இது எவ்வளோ பாக்கெட்டு. இப்போ இது அவ்வளோமே நம்ம விற்கிறதுக்கு நம்ம போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான். இந்த வேலை சிம்பிளாக தான் இருந்த மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு இதில் பாதிக்கு பாதி காசு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கடை இந்த மாதிரி இதிலலாம் வசம் இல்லை, போட முடியாது அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் இப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ
உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு நீங்களும் ₹1 வச்சுக்கலாம், கடைக்காரங்களுக்கும் ₹1 கிடைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு கடைக்கு கடை நீங்கள் போடவும் செய்யலாம். அதுலேயுமே நல்லா காசு கிடைக்க தான் செய்யும். நீங்கள் வீட்டில் சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா கூட அந்த டைமை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும், உங்கள் தேவைக்கு நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் மாவு பாக்கெட் போடுறவங்க அந்த கடையில் நீங்கள் இப்போ வச்சுருந்தாலும் வைக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது போட்டு கொடுத்து அவங்க அதை சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இந்த இதில் எப்படி நமக்கு லாபம்லாம் கிடைக்கும், இது வேலை அதிகமாக இருக்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு கையில் காசும் கிடைச்ச மாதிரி ஆயிடும். இப்போ இதே இது நீங்கள் கடைகளுக்கு போடுறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக எந்த கடையாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில கடையில் வந்து இப்படி வெளியில் வாங்கி விற்குவாங்க, ஒரு சில பேர் தான் செஞ்சு விற்குவாங்க. அது மாதிரி நீங்களும் அதை செஞ்சு இப்படி கொண்டு போய் கடையில் கொடுக்கும்போது நல்லாவே அதுவும் சேல்ஸாகவும் உங்ககிட்டே நல்லா வாங்குவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா அந்த லெமனோட வாசம், அந்த புளிப்பு இனிப்பு இது எல்லாமே மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு குவான்டிட்டி தண்ணி எவ்வளோ தேவைனாலும் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து இது வந்து போடும்போது உங்களுக்கு சின்ன சின்ன கொஞ்சம் புளிப்பு கம்மியாக அந்த மாதிரிலாம் தெரியலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கே அது நார்மலாக நம்ம இவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதளவு நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு நீங்களும் இது போல் செய்யுங்க, உங்களுக்கும் காசு கிடைக்கும். நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ்ஒய்ஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது நம்ம இந்த மாதிரி செய்யலாம்னு நினைக்கும் போது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா உங்களுக்கும் காசு கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் வந்து நம்ம என்ன வேலை பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ₹10 வந்ததுன்னா அதில் வர சந்தோஷம் அது ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதுபோல் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து எவ்வளோ வீட்டில் வேலை செய்வோம், ஆனால் எந்த வேலையும் செய்யலைங்கிறது தான் எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன செஞ்சாலும் வேலை செய்யலைன்னு. ஆனால் அதெல்லாம் செஞ்சால் நமக்கு ஒன்றும் காசு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, ஆனால் திட்டு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்குன்னு ஒரு காசு கிடைக்கும், அது ஒரு உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும். ஆனால் இது வந்து வெயில் சீசன்லலாம் நிறையாவே இது நல்லா சேல்ஸ் ஆகும். நீங்கள் எந்த கடையில் இருந்தாலும் சரி தான், எப்படியும் நமக்கு தெருவுக்கு 2 கடை இருக்க தான் செய்யும், அவங்கெல்லாம் நிச்சயம் வாங்க தான் செய்வாங்க. இது போல் ஜூஸு, நமக்கு எத்தனையோ ஜூஸ் ஐட்டங்கள்லாம் போடுறாங்க. நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கும் நல்லாவே சேல்ஸ் ஆகும், நல்லா காசும் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த பேக்கெட்லாம் வந்து நீங்கள் வந்து கவர் போடுற பேக்கெட் கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே கொடுத்துருவாங்க, ரஸ்னா கவர்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எத்தனை பேக்கெட் இருக்குதுன்னு சொல்லி நான் எண்ணி போடுறேன். எனக்கு இது வந்து 35 பேக்கெட் கிடச்சிது. இப்போ அது போல் இப்போ சர்க்கரை நான் 1 கிலோ எடுத்திருக்கேன்னா அதே போல் வேறு அந்த எஸ்எல்ஸு, அந்த பேக்கெட் கவர் காசு இதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே லாபம் தெரியும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு கெட்டியாகவும் கொடுத்துக்கலாம், தண்ணியாக வேணும்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் போடனாலும் போட்டு விற்றுக்கலாம். நீங்கள் வந்து இது கடைக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான் இது போல் செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளோ பாக்கெட் கிடச்சிது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இது வந்து உங்களுக்கு இனிமேல் இதை எடுத்து நீங்கள் கடைக்காரங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதை எப்படி கடைக்கு போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு கொடுத்து காசு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம